தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதேபோன்று தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசியில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூரில் நேற்று 15 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்திருந்தது. அதன்படி திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக திருப்பூர் நகர் பகுதிகளில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்தது. இதனால் கொங்கு பிரதான சாலை, பெத்திச்செட்டிபுரம், அறிவொளி நகர் உள்ளிட்ட தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்தது. திருப்பூர் ஆட்சியர் முகாம் அலுவலகத்தில் 15 சென்டிமீட்டரும், ஆட்சியர் அலுவலகத்தில் 13 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதேபோன்று ஊத்துக்குளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பெருமாநல்லூரில் காளிப்பாளையம் குட்டை நிரம்பி தரைப்பாலத்திற்கு மேல் தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அதே பகுதியில் கோல்டன் சிட்டி குடியிருப்பில் சாலை ஓரம் இருந்த மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று திருப்பூர் செவந்தம்பாளையம், ராக்கியபாளையம், வெள்ளியங்காடு, ஆண்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஊத்துக்குளி சாலையில் உள்ள ரயில்வே கேட் பாலங்கள், அணை பாலம் ஆகிய இடங்களில் மழைநீர் குளம் போன்று தேங்கியது. ரொம்ப நாள் வெயில் அடிச்சுட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ மழை பெய்யறதுனால கொஞ்சம் கூலிங்காக கொஞ்சம் நல்லா இருக்குது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வெள்ளியங்காட்டு புதூரில் கனமழையால் கசிவுநீர் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. தகவல் அறிந்து சென்ற வருவாய்த்துறை, வட்டாட்சியர் தலைமையிலான குழுவினர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் சென்றனர். நேற்று எதிர்பாராமல் இவ்வளோ பெரிய மழை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்து எல்லாம் ஃபுல்லாக 10 வீடாட்ட ஒரு இது என்ன பண்ணுறேனே தெரில. எல்லாம் குழந்தையோடு அங்கங்கி போயிட்டு இருந்தோம். இப்போ அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையால் கொல்லப்பள்ளூரில் உள்ள தனியார் ஆலையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை வள்ளுவர் கோட்டம், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், வடபழனி, தியாகராய நகர், ஜெமினி, அண்ணா சாலை உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த மழையால் வெப்பம் சற்று தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.